We welcome you for the program Revival God's Way. தேவனுடைய பார்வையில் எழுப்புதல் என்னும் இந்த பிரத்யேக சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். We want to begin with reading God's words. இந்த நாளின் நிகழ்ச்சியை கர்த்தருடைய வசனத்தை படித்து ஆரம்பிப்போம். Please turn with me book of Revelation 2nd chapter. See the verses from 12 to 17. தயவு செய்து உங்கள் வேதத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு திருப்பி 2ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரை உள்ள வசனங்களை பாருங்கள். And to the angel of the church in Pergamos write, these things says he who has the sharp two-edged sword. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, I know your works and where you dwell, where Satan's throne is, and you hold fast to my name, and did not deny my faith, even in the days in which Antipas was my faithful martyr, who was killed among you, where Satan dwells. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். But I have a few things against you, because you have there those who hold the doctrine of Balaam, who taught Balak to put stumbling block before the children of Israel, to eat things sacrificed to idols, and to commit sexual immorality. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. Thus you also have those who hold the doctrine of the Nicolaitans, which think I hate. Repent, or else I will come to you quickly and will fight against them with the sword of my mouth. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடே யுத்தம் பண்ணுவேன். He who has an ear, let him hear what the Spirit says to the churches. To him who overcomes, I will give some of the hidden manna to eat, and I will give him a white stone, and on the stone a new name written, which no one knows except him who receives it. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து, அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. These are the words of the Lord. இவைகளெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளாகும். Beloved, we have been studying about the last days timeline. பிரியமானவர்களே, கடைசி நாட்களின் கால வரையறை என்கிற பரிமாணத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். Our Lord Jesus Christ is coming quickly to establish his 1000 years rule in this present earth. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்கால பூமியில் தம்முடைய 1000 வருட அரசாட்சியை நிறுவும்படி அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். First time our Lord Jesus Christ came to this earth to save us from the sin. முதல் முறையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாவங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படி இந்த பூமிக்கு வந்தார். Our Lord Jesus Christ was crucified on the cross, and he shed his precious blood for our sins. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக விலையேறப்பட்ட தம் திரு ரத்தத்தை சிந்தினார். The blood of our Lord Jesus Christ washes us thoroughly from the sin. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் திரு ரத்தம் நம்மை நம்முடைய பாவங்களிலிருந்து முழுவதுமாக கழுவி சுத்திகரிக்கிறது. Our Lord's holy blood delivers us from the bondages of sin. நம்முடைய கர்த்தரின் பரிசுத்தமான திரு ரத்தம் பாவ அடிமைத்தன நுகங்களிலிருந்து நம்மை முற்றிலும் விடுதலையாக்குகிறது. On the cross our Lord Jesus Christ bore our sins and sickness. கல்வாரி சிலுவை மரத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் சுமந்து தீர்த்தார். For our remission of sin, our Lord Jesus Christ died on the cross. நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்யும் பொருட்டாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்தார். He was buried in a nearby tomb.
அருகாமையில் இருந்த ஒரு கல்லறையில் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார். On the third day, our Lord Jesus Christ resurrected again. மூன்றாம் நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் உயிரோடு எழுந்தார். For 40 days he showed himself to his disciples that he was alive. 40 நாட்கள் அளவும் தாம் உயிரோடு இருக்கிறவராக தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தார். Our Lord Jesus Christ appeared to his disciples in his resurrected body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த திரு சரீரத்தில் தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமானார். On the 40th day he took his disciples to the Mount Olives. Before their eyes our Lord Jesus Christ ascended to heaven. 40ஆம் நாளில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களை ஒலிவ மலையின் மேல் அழைத்து கொண்டு போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பார்த்து கொண்டிருக்கையில் பரமேறி சென்றார். Our Lord Jesus Christ ascended to heaven in his resurrected body. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தம்முடைய திரு சரீரத்தோடு பரமேறி சென்றார். Now our Lord Jesus Christ is crowned as a King of Kings and Lord of Lords, and now he is sitting at the right hand side of the Holy Father. இப்போதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் முடிசூட்டப்பட்டவராய் நம்முடைய பரிசுத்த பரலோக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். Our Lord Jesus Christ is a crowned king now. இப்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் முடிசூட்டப்பட்ட மகாராஜாவாய் இருக்கிறார். Our Lord Jesus Christ will return to this earth receiving the kingdom of God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனிடமிருந்து ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டவராய் இந்த பூமிக்கு திரும்பி வருவார். Our Lord Jesus Christ will establish his 1000 years rule in this present earth. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த தற்கால பூமியில் தம்முடைய 1000 வருட அரசாட்சியை ஸ்தாபிப்பார். Our Lord Jesus Christ will judge these people of this earth. இந்த பூமியின் குடிமக்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நியாயம் தீர்ப்பார். With our Lord Jesus Christ the martyrs will return with him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்களும் சேர்ந்து வருவார்கள். When our Lord Jesus Christ returned to this earth, he will bring the martyred saints with him. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு திரும்பி வரும்போது இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்களையும் தம்மோடு கூட கொண்டு வருவார். The martyred saints will receive their powerful resurrected bodies. They will rule with our Lord Jesus Christ for 1000 years. இயேசுவோடு கூட வருகிற இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்களும் வல்லமையான உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு கூட 1000 வருடம் அரசாளுவார்கள். The martyred saints will rule with our Lord Jesus Christ for 1000 years in this present earth. இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்கள் இந்த பூமியில் 1000 வருடம் கிறிஸ்துவோடு அரசாளுவார்கள். They will judge the people of this earth for their crime against God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இந்த பூமியின் குடிமக்கள் செய்த குற்றங்களுக்கு ஏற்றபடி அவர்கள் நியாயம் தீர்ப்பார்கள். With our Lord Jesus Christ, the saints in this earth also will receive power and authority and rule this earth. இயேசுவானவர் பூமிக்கு திரும்பி வரும்போது பூமியில் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்களும் இயேசுவிடமிருந்து அதிகாரத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த பூமியில் அவரோடு கூட அரசாளுவார்கள். The 1000 years rule of our Lord Jesus Christ, God's saints will rule this earth. நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியில் தேவனுடைய பரிசுத்தவான்களும் இந்த பூமியை அரசாளுவார்கள். The martyrs will rule this earth with their powerful resurrected bodies. இரத்த சாட்சிகளாய் மரித்த பரிசுத்தவான்கள் வல்லமை நிறைந்த தங்களுடைய உயிர்த்தெழுந்த சரீரங்களில் இந்த பூமியில் 1000 வருஷம் அரசாளுவார்கள். The saints in the present earth will rule this earth with their mortal bodies. இயேசு வரும்போது இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் பரிசுத்தவான்கள் சாவுக்கேதுவான தங்கள் சரீரங்களில் அவரோடு கூட 1000 வருட அரசாட்சியில் அரசாளுவார்கள். A new young generation of this mankind will enter the 1000 years rule. இந்த மனுக்குலத்தின் ஒரு புத்தம் புதிய இளம் தலைமுறை கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சிக்குள் கடந்து வருவார்கள். It will be like how the Israelites new generation entered the land of Canaan. இஸ்ரவேல் புத்திரருக்குள் வனாந்தரத்தில் பிறந்த ஒரு புதிய தலைமுறை வாக்குதத்த கானானுக்குள் பிரவேசித்தது போலவே
அதுவும் காணப்படும். A new young generation, like the people who were born in the wilderness in the days of Moses, like entering the Canaan, a new young generation of this present earth will enter the 1,000 years rule of our Lord Jesus Christ. இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே வனாந்தரத்தில் யாவரும் மடிந்து போக, புதிதாய் வனாந்தரத்தில் பிறந்த இளைய தலைமுறையினர் மாத்திரம் வாக்குதத்த தேசத்துக்குள் பிரவேசித்தது போலவே, இந்த தற்கால பூமியில் ஒரு புதிய இளைய தலைமுறை எழும்பி அவர்கள் 1000 வருட அரசாட்சிக்குள் வருவார்கள். Our Lord Jesus Christ will rule this earth for 1,000 years. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியை 1000 வருஷம் அரசாளுவார். It will be a Christian government. அது கிறிஸ்தவ அரசாங்கமாய் இயங்கும். Before our Lord's coming, Antichrist and false prophet will rule this earth for 3.5 years as cruel dictators. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருடம் அரசால வருவதற்கு முன்பதாக அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் 3.5 வருஷ காலம் மகா கொடூரமான கொடுங்கோலர்களாய் இந்த பூமியை அரசாளுவார்கள். These 3.5 years will be a trialsome period for all the people of this earth. இந்த 3.5 வருஷ காலமும் பூமியின் குடிமக்கள் யாவருக்கும் மகா சோதனை நிறைந்த வேதனையின் நாட்களாகத்தான் இருக்கும். These days will be a narrow gate for God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த 3.5 வருஷ காலமும் இடுக்கமான வாசல் வழியின் பிரவேசம் போல் இருக்கும். In these 3.5 years, Antichrist and false prophet will set war against God's children. இந்த 3.5 வருஷ காலத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். These 3.5 years will be a days of war for God's children. இந்த 3.5 வருஷ நாட்களும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு யுத்தத்தின் நாட்களாகவே நீடிக்கும். In these 3.5 years, we will have war against Antichrist, false prophet, Lucifer and his fallen angels. இந்த 3.5 வருஷ காலம் முழுவதும் அந்தி கிறிஸ்துவோடும் கள்ள தீர்க்கதரிசியோடும் லூசிபரோடும் விழுந்து போன அவருடைய தூத சேனையோடும் நாம் யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். And we will have war against the Babylon too. பாபிலோனோடும் நமக்கு யுத்தம் உண்டாகும். These 3.5 years will be a period of great wars. இந்த 3.5 வருஷமும் மகா யுத்தங்களின் நாட்களாகவே நீடிக்கும். We have to prepare for this war. ஆகவே இந்த யுத்தத்துக்கு ஏதுவாக நாம் ஆயத்தமாக வேண்டும். We will have spiritual war against these enemies. இந்த சத்துருக்களுக்கு எதிராக நாம் ஆவிக்குரிய யுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கும். We have to receive special weapons to fight against the Antichrist and his forces. ஆகவேதான் அந்தி கிறிஸ்து அவனுடைய ஆதிக்க சேனைகளை எதிர்த்து யுத்தம் பண்ண விசேஷித்த சிறப்புத்தன்மை வாய்ந்த ஆயுதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். In these 3.5 years, we have to win this battle. இந்த 3.5 வருஷ காலம் நடக்கும் யுத்தத்தில் நாம் ஜெயித்து வெற்றி பெற்றாக வேண்டும். In these 3.5 years, we have to bear good witness to our King Jesus Christ. இந்த 3.5 வருஷ ஆட்சி காலம் முழுவதும் நாம் நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவருக்கு நல்ல அறிக்கை பண்ணுகிற சாட்சிகளாய் விளங்க வேண்டும். We have to prepare for these days. இந்த நாட்களை சந்திப்பதற்கு ஏதுவாக நாம் ஆயத்தமாக வேண்டும். To prepare for these days, we should receive the last days outpouring of the Holy Spirit. அந்த நாட்களுக்கு ஏதுவாக ஆயத்தமாக வேண்டும் என்று சொன்னால் கடைசி நாட்களின் பரிசுத்த ஆவியானவர் அருள்மாறி ஊற்றப்படுகிற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். In these last days, our Lord is going to pour out His Holy Spirit upon all the flesh. இந்த கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் நம் தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றப் போகிறார். By this outpouring of the Holy Spirit, we will receive the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. பரிசுத்த ஆவியானவரின் இந்த அபிஷேக அருள்மாறி ஊற்றப்படுவதன் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை பார்க்கிற, சொப்பனங்களை காண்கிற வல்லமையான வரங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். God's servants will be specially anointed with the gifts of prophesying. தேவனுடைய ஊழியர்கள் மிக விசேஷமாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தால் அபிஷேகிக்கப்படுவர். By these gifts, we will be empowered with the spiritual weapons. இந்த வரங்களை கொண்டு நாம் ஆவிக்குரிய போராயுதங்களால் மிகவும் வல்லமையுள்ளவர்களாக அதிகாரப்படுத்தப்படுவோம். For this, we should fast and pray and receive the
powerful spiritual weapons. இதற்காக நாம் உபவாசித்து ஜெபித்து வல்லமை நிறைந்த ஆவிக்குரிய போராயுதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். If we ask, God will provide us these gifts. நாம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்வோம் என்று சொன்னால் வல்லமையான இந்த வரங்களை தேவன் நமக்கு தயவாய் தந்தருளுவார். We cannot skip this 3.5 years of war. இந்த 3.5 வருஷ கால யுத்தங்களை நம்மால் தவிர்க்கவே முடியாது. God church should pass through these days of war. இந்த யுத்தத்தின் நாட்களை தேவனுடைய திருச்சபை கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். We have to prepare for this war. ஆகவே இந்த யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். Antichrist and false prophet will set war against God's children. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள். Please turn with me book of Revelation 13th chapter. தயவு செய்து என்னோடு கூட வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். See the 7th verse. 7வது வசனத்தை பாருங்கள். It was granted to him to make war with the saints and to overcome them, and authority was given him over every tribe, tongue and nation. மேலும் பரிசுத்தவான்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. In these 3.5 years, Antichrist will be given power and authority to overcome and set war against God's saints by the Lucifer. இந்த 3.5 வருஷ காலமும் அந்தி கிறிஸ்து தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிப்பதற்கு ஏதுவான அதிகாரத்தின் வல்லமையையும் லூசிபரிடமிருந்து பெற்றுக்கொள்வான். And Lucifer and his fallen angels will fight against God's children. போதாத குறைக்கு லூசிபரும் விழுந்து போன அவனுடைய தூதர் சேனையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள். Please see book of Revelation 12th chapter 17th verse. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 17வது வசனத்தை பாருங்கள். And the dragon was enraged with the woman, and he went to make war with the rest of her offspring who keep the commandments of God and have the testimony of Jesus Christ. அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சியை உடையவர்களும் ஆகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. The Lucifer and his fallen angels will set war against God's saints. லூசிபரும் விழுந்து போன அவனுடைய தூதர் சேனையும் தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள். In this 3.5 years, we will have direct encounter with Lucifer and his fallen angels. இந்த 3.5 வருஷ ஆட்சி காலத்தின் போது லூசிபரோடும் விழுந்து போனுடைய தூதர் சேனையோடும் கூட நாம் நேரடியாக யுத்தத்தில் மோத வேண்டியதாக இருக்கும். We have to win this battle. இந்த யுத்தத்தில் நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். Not only that, in these last days, 2 prophets will prophesy in the city Jerusalem. இந்த 3.5 வருஷ ஆண்டு காலங்களில் 2 சாட்சிகள் எருசலேமில் தீர்க்கதரிசனம் சொல்லி வருவார்கள். These 2 prophets will powerfully prophesy in the city Jerusalem for 1260 days. 1260 நாட்கள் அளவும் இந்த 2 சாட்சிகளும் எருசலேம் பட்டணத்தில் மிகவும் வல்லமையான தீர்க்கதரிசிகளாய் வலம் வருவார்கள். They will prophesy for 3.5 years in the headquarters of Antichrist and false prophet. அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் இணைந்து ஆட்சி செய்யும் அவர்களுடைய தலைநகரமாயிருக்கும் எருசலேமிலிருந்து இவர்கள் 2 பேரும் 3.5 வருஷம் தீர்க்கதரிசனம் சொல்லி வருவார்கள். A beast from the bottomless pit will set war against them and overcome them, and these 2 prophets will be killed by the beast. பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற ஒரு மிருகம் இந்த 2 சாட்சிகளோடும் கூட யுத்தம் பண்ணி இவர்களை கொன்று போடும். In these 3.5 years, these powerful 2 prophets will have war against the beast from the bottomless pit. இந்த 3.5 வருஷ காலம் முழுவதும் வல்லமை நிறைந்த இந்த 2 தீர்க்கதரிசிகளும் பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகத்தோடு யுத்தம் பண்ணுவார்கள். In these 3.5 years, the heavenly host, the angels, will set war against Lucifer and his fallen angels. அந்தி கிறிஸ்துவின் இந்த 3.5 வருஷ ஆட்சி காலம் முழுவதும் பரலோக தூத சேனைகள் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசி லூசிபர் மற்றும் விழுந்து போன தூத சேனைக்கு எதிராக பூமியில் யுத்தம் பண்ணுவார்கள். Please see
Book of Revelation 12 chapter 7th verse. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனத்தை பாருங்கள். And war broke out in heaven. Michael and his angels fought with the dragon, and the dragon and his angels fought. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடே யுத்தம் பண்ணினார்கள். But they did not prevail, nor was a place found for them in heaven any longer. வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. So the great dragon was cast out, the serpent of old, called the devil and Satan, who deceives the whole world. He was cast to the earth, and his angels were cast out with him. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். In this 3.5 years there will be a war will broke out in heavens. இந்த 3.5 வருஷ காலத்தின் போது வானத்திலே ஒரு யுத்தம் வெடிக்கும். Michael and his angels will fight against dragon and his fallen angels. மீகாவேலும் அவருடைய தூத சேனையும் வலு சர்ப்பத்தோடும் விழுந்து போன அவனுடைய தூத சேனையோடும் யுத்தம் பண்ணுவார்கள். In this heavenly war, Lucifer and his fallen angels will be defeated, and they will be cast down to this earth. வானத்தில் நடக்கும் அந்த யுத்தத்தில் லூசிபரும் அவனுடைய தூத சேனையும் தோற்று போனவர்களாய் இந்த பூமியில் தள்ளப்பட்டு போவார்கள். In this heavenly war, the church in this earth will take part. வானத்தில் மிகாவேல் தூதருக்கும் அவருடைய சேனைக்கும் பொல்லாத வலு சர்ப்ப தூத சேனைக்கும் எதிராக நடக்கும் இந்த யுத்தத்தில் இந்த பூமியில் இருக்கும் தேவனுடைய திருச்சபையும் பங்கேற்கும். In this 3.5 years, we will have war against Lucifer and his fallen angels. இந்த 3.5 வருஷ அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி காலத்தின் போது இந்த பூமியில் இருக்கிற திருச்சபையாய் இருக்கிற நாம் லூசிபரோடும் விழுந்து போன அவருடைய தூத சேனைக்கு எதிராகவும் யுத்தம் பண்ணுவோம். We will join with Michael and his angels to fight against Lucifer and his forces. லூசிபரையும் விழுந்து போன அவருடைய தூத சேனையும் எதிர்த்து யுத்தம் பண்ண மிகாவேலோடும் அவருடைய தூத சேனையோடும் நாம் கரம் கோர்த்து யுத்தம் பண்ணுவோம். These 3.5 years will be a period of war. இந்த 3.5 வருஷ காலம் முழுவதுமே யுத்த காலமாகவே இருக்கும். We have to prepare for this war. ஆகவே இந்த யுத்தத்தை சந்திப்பதற்கு ஏதுவாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். We should receive the last days outpouring of the Holy Spirit. கடைசி நாட்களின் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான அருள்மாரியின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள We வேண்டும். have to receive the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை பார்க்கிற, சொப்பனங்களை காண்கிற இந்த வல்லமையான வரங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். We have to get ready for this war. இந்த யுத்தத்துக்கென்று நாம் ஆயத்தமாக வேண்டும். In these last days, we have to receive the spiritual weapons. ஆகவே இந்த கடைசி நாட்களுக்காக இப்பொழுதே நாம் ஆவிக்குரிய போராயுதங்களை பெற்று குவித்திருக்க வேண்டும். We have to fast and pray and receive these gifts. முன்கூட்டியே உபவாசித்து ஜெபம் பண்ணி இந்த வல்லமையான வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். We should be empowered with the spiritual weapons. ஆவிக்குரிய போராயுதங்களால் நாம் வல்லமையாக அதிகாரப்படுத்தப்பட வேண்டும். The time delay no more. இனி காலம் செல்லாது. We have to prepare our Lord's coming. கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். We have to see the signs in this earth. இந்த பூமியில் நடக்கக்கூடிய அடையாளங்களை கவனித்து பார்க்க வேண்டும். We have to observe the political changes in this earth. இந்த பூமியில் உலகளாவிய அரசியல் நிலவர மாற்றங்களை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். We have to see Israel and observe what are the things are going on there. இஸ்ரவேல் தேசத்தை மிகவும் கருத்தோடு உற்று பார்த்து அங்கே என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். Our Lord Jesus Christ is at the door. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் வாசலருகே வந்து விட்டார். We have to get ready for these days. இந்த நாட்களுக்கு ஏதுவாக நாம் ஆயத்தப்பட வேண்டும் அல்லவா? We have to face Antichrist and false prophet. அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் நாம் நேரில் எதிர்கொண்டாக வேண்டும். Our immediate future is to have encounter with Antichrist and his forces. அந்தி கிறிஸ்துவோடும் அவனுடைய ஆதிக்க சேனையோடும் நேரடியாக மோதுவதுதான் அடுத்து உடனடியாக நமக்கு இருக்கக்கூடிய எதிர்காலமாகும். We have to prepare for this war.
ஆகவே இந்த யுத்தத்துக்கென்று நாம் ஆயத்தப்பட வேண்டும். We should be empowered with the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தரிசனங்களை பார்க்கிற சொப்பனங்களை காண்கிற வல்லமையான வரங்களால் நாம் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். We should be empowered with the spiritual weapons. ஆவிக்குரிய போர் ஆயுதங்களால் நாம் மிகவும் வலுவாக அதிகாரப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். We should get training to set war against Antichrist and his forces. அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய ஆதிக்க சேனைகளையும் எதிர்த்து யுத்தம் பண்ணுவதற்கு வேண்டிய போர் பயிற்சியில் நாம் தேறி இருக்க வேண்டும். We have to pray and go through this training. ஆகவே நாம் ஜெபித்து ஜெபத்தோடு இந்த பயிற்சியின் ஊடாக கடக்க வேண்டும். If we commit to the Lord for this war, Lord will lead us to this training. இந்த யுத்தத்துக்கென்று கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தரே இதற்கென்று நம்மை பயிற்றுவிப்பார். We have to prepare for these days. இந்த நாட்களுக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். We have to prepare for a great war. ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை சந்திக்க நாம் ஆயத்தமாக வேண்டும். We have to win this war. இந்த யுத்தத்தில் நாம் ஜெயித்தே ஆக வேண்டும். The more training will give us more victory. எவ்வளவுக்கு அதிக நேர்த்தியாக பயிற்சி எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் சிறப்பாய் வெற்றி சிறப்போம். For this war we should watch and pray. இந்த யுத்தத்துக்கென்று நாம் மிகவும் கவனமாய் கவனித்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். We have to read the scripture thoroughly. நாம் வேத வாக்கியங்களை மிகவும் நன்றாய் முழுவதும் படித்தறிந்திருக்க வேண்டும். We have to read the book of Revelation thoroughly. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை மிகவும் அதிகமாக நன்றாய் படித்தறிந்திருக்க வேண்டும். The book of Revelation is a textbook for the last days events. கடைசி நாட்களின் சம்பவங்களை தெளிவாய் விளக்கும் பாடப்புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகம்தான். To prepare for our Lord's coming, we should read thoroughly the book of Revelation. ஆகவே கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும் என்றால் வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தை நாம் மிகவும் நன்றாய் படித்தறிந்திருக்க வேண்டும். And we should be built on the word of God. தேவனுடைய வசனத்தின் மேல்தான் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்க வேண்டும். Our church should be built on God's words. நம்முடைய திருச்சபைகள் கர்த்தருடைய வசனத்தின் மேல் வலுவாய் கட்டமைக்கப்பட்டிருக்க வேண்டும். We will war against the beast from the bottomless pit. பாதாளத்திலிருந்து ஏறி வருகிற மிருகத்தோடே நாம் யுத்தம் பண்ணுவோம். We have to prepare for this war. ஆகவே இந்த யுத்தத்துக்கு என்று நாம் ஆயத்தப்பட வேண்டுமே. In these last days war, our Lord will empower us with power and authority. இந்த கடைசி நாட்களின் யுத்தத்திற்கென்றே வல்லமையோடும் அதிகாரத்தோடும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மிகவும் வலுவாக அதிகாரப்படுத்துவார். Please turn with me book of Revelation 12 chapter, see the 10th verse. தயவு செய்து என்னோடு கூட வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி 10ஆம் வசனத்தை பாருங்கள். Then I heard a loud voice saying in heaven, now salvation and strength and the kingdom of our God and the power of his Christ have come, for the accuser of our brethren who accused them before our God day and night has been cast down. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது இரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். In these last days our God Almighty will empower us with the salvation and strength. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் இரட்சிப்பினாலும் வல்லமையினாலும் மிகவும் வலுவாக நம்மை பலப்படுத்துவார். In this war the Lucifer and his fallen angels will be defeated and they will be cast down to this earth. இந்த யுத்தத்தில் லூசிபரும் அவனுடைய தூத சேனையும் தோற்று போனவர்களாய் இந்த பூமிக்கு தாழ தள்ளப்பட்டு போவார்கள். They will lose their power and authority. தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் அவர்கள் பறிகொடுத்து இழந்து விடுவார்கள். At the same time we will be empowered with the salvation and the strength. ஆனால் அதே நேரத்தில் நாமோ இரட்சிப்பினாலும் வல்லமையினாலும் மிகவும் வலிமைப்படுத்தப்பட்டிருப்போம். See the 11th verse. 11வது வசனத்தை கவனியுங்கள். And they overcame him by the blood of the lamb and by the word of their testimony, and they did not love their lives to death.
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். We will be empowered with the blood of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் திரு இரத்தத்தால் நாம் அதிகாரப்படுத்தப்பட்டிருப்போம். We will be empowered with the word of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய திரு வார்த்தையினால் நாம் அதிகாரப்படுத்தப்பட்டிருப்போம். We will win this battle. இந்த யுத்தத்தில் நாம் ஜெயித்தே தீருவோம். In these last days, God will empower us with power and authority. இந்த கடைசி நாட்களில் வல்லமையினாலும் அதிகாரத்தினாலும் தேவன் நம்மை வலிமைப்படுத்தி விடுவார். We will be built on our Lord Jesus Christ as a temple of God. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் தேவனுடைய ஆலயமாக மிகவும் வலிமையாக நாம் கட்டப்பட்டிருப்போம். The gates of Hades will not overcome us. பாதாளத்தின் வாசல்கள் நம்மை மேற்கொள்வதில்லை. We should commit ourselves to be built as a temple of God on the rock of our Lord Jesus Christ. நம்முடைய கண்மலையாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் தேவனுடைய ஆலயமாக கட்டி எழுப்பப்படுவதற்கு நாம் நம்மை முழு மனதோடு ஒப்புக் கொடுத்திருக்க வேண்டும். Please turn with me Ephesians 2:19. தயவுசெய்து இதனோடு கூட எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Now therefore you are no longer strangers and foreigners but fellow citizens with the saints and members of the household of God, having been built on the foundation of the apostles and prophets, Jesus Christ himself being the chief cornerstone, in whom the whole building being fitted together grows into a holy temple in the Lord, in whom you also are being built together for a dwelling place of God in the Spirit. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். In these last days we are being built on our Lord Jesus Christ. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் கூட்டி கட்டப்பட்டு கொண்டே வருகிறோம். We should firmly built on our Lord Jesus Christ, the living rock. ஜீவனுள்ள கன்மலை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் மிகவும் உறுதியாய் நாம் கட்டப்பட வேண்டும். We should not slide away from the faith. நம்முடைய விசுவாசத்தை விட்டு நாம் வழுவி போய்விடக்கூடாது. We should strongly hold our faith. விசுவாசத்தை நாம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். Please turn with me Matthew 7:24. தயவு செய்து என்னோடு கூட மத்தேயு 7:24க்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Therefore whoever hears this saying of mine and does them, I will liken him to a wise man who built his house on the rock. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். And the rain descended, the floods came, and the winds blew and beat on that house, and it did not fall, for it was founded on the rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. But everyone who hears these sayings of mine and does not do them will be like a foolish man who built his house on the sand. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். And the rain descended, the floods came, and the winds blew and beat on that house, and it fell, and great was its fall. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். In these last days we should be built on our Lord Jesus Christ. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். We should carefully walk on the word of the Lord. மிகவும் ஜாக்கிரதையுள்ளவர்களாய் கர்த்தருடைய வசனத்தின்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். We have to prepare for these last days. இந்த கடைசி நாட்களை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும்.
Please turn with me 1 Corinthians 3rd chapter. See the verses from 9. தயவு செய்து 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்கு என்னோடு உங்கள் வேதத்தை திருப்பி 9ஆம் வசனம் முதல் பாருங்கள். For we are God's fellow workers, you are God's field, you are God's building. நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம், நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். According to the grace of God which was given to me as a wise master builder, I have laid the foundation and another builds on it, but let each one take heed how he builds on it. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதின் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதின் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். For no other foundation can anyone lay than that which is laid, which is Jesus Christ. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. Now if anyone builds on this foundation with gold, silver, precious stones, wood, hay, straw, each one's work will become clear, for the day will declare it, because it will be revealed by fire, and the fire will test each one's work of what sort it is. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும். அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். If anyone's work which he has built on it endures, he will receive a reward. If anyone's work is burnt, he will suffer loss, but he himself will be saved, yet so as through fire. ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். We should prepare for the last days. கடைசி நாட்களுக்கு ஏதுவாக நாம் ஆயத்தமாக வேண்டுமே. We should be built on the foundation of our Lord Jesus Christ. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மேல் நாம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். Our Lord Jesus Christ is the only strong foundation. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே உறுதியான வலிமையான அஸ்திபாரமாக இருக்கிறார். On this foundation we should build with the precious stones. இந்த அஸ்திபாரத்தின் மேல் விலையேற பெற்ற கற்களை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்ப வேண்டும். This building will be tested by fire. இந்த கட்டடம் அக்கினியினால் பரிசோதிக்கப்படும். The building should withstand against the fire. அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுகிற இந்த கட்டுமானம், கட்டமைப்பு அக்கினியின் பரிசோதனைக்கு நின்று தாக்கு பிடிக்க வேண்டும். In these last days we should not build with hay. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை மிகவும் மலிவான வைக்கோலை கொண்டு நாம் கட்டிவிடக்கூடாது. If we do, we will lose the building. அப்படி செய்வோம் என்றால் கட்டடம் நஷ்டப்பட்டு போய்விடும். We have to build with gold, silver and precious stones. பொன், வெள்ளி போன்ற விலையேற பெற்ற கற்களை கொண்டு நம்முடைய வாழ்வை சிறப்பாய் கிறிஸ்துவின் மேல் கட்ட வேண்டும். In these 3.5 years, all the foundations will be shaken. இந்த 3.5 ஆண்டுகளில் கிறிஸ்துவை தவிர மற்ற எல்லா அஸ்திபாரங்களுமே அசைந்து ஆட்டம் கொண்டு போய்விடும். They will not withstand in the 3.5 years rule of Antichrist and false prophet. அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தில் வேறு எந்த அஸ்திபாரமும் தாக்கு பிடித்து நிற்காது. The only foundation on our Lord Jesus Christ will withstand against the rule of Antichrist and false prophet. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாகிய ஒரே அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டிருக்கிறவர்கள் மட்டும்தான் அந்தி கிறிஸ்து கள்ள தீர்க்கதரிசியின் உக்கிர தாக்குதலுக்கு தாக்குப்பிடித்து சமாளித்து நிற்பார்கள். We should carefully build with gold, silver and precious stones. பொன்னை கொண்டும் வெள்ளியை கொண்டும் விலையேற பெற்ற கற்களை கொண்டும் மிகவும் கருத்தோடு ஜாக்கிரதையாக நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டி எழுப்ப வேண்டும்.
Please turn with me, book of Revelation, 2nd chapter, see the 12th verse. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பி 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்கள். Unto the angel of the church in Pergamos write, these things says he who has the sharp two-edged sword. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. Here our Lord Jesus Christ writes a letter to Pergamos church. இங்கே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பெர்கமு திருச்சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதுகிறார். In the book of Revelation, our Lord Jesus Christ writes letters to the 7 churches. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் 7 திருச்சபைகளுக்கும் நிருபங்களை எழுதுகிறார். He writes these letters to these 7 churches to prepare them for the last days. 7 திருச்சபைகளும் கடைசி நாட்களை சந்திப்பதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவே அவர் சபைகளுக்கு கடிதங்களை நிருபங்களாக எழுதுகிறார். In these 7 letters, our Lord Jesus Christ encourages the church to bear witness for him in these last days. இந்த நிருபங்களில் திருச்சபைகள் இந்த கடைசி நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு நல்லறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ண ஆயத்தமாய் இருக்க உற்சாகப்படுத்துகிறார். Our Lord Jesus Christ points out the failures of the churches in these letters. இந்த நிருபங்களிலே திருச்சபைகள் எந்தெந்த காரியத்தில் தவறிப்போய் இருக்கின்றன என்ற குறைகளை ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகிறார். Our Lord Jesus Christ advises them how to overcome their failures. தங்களுடைய குறைபாடுகளின் தோல்விகளை எப்படி மேற்கொண்டு ஜெயித்து வெற்றி சிறக்கலாம் என்ற வழிமுறைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஆலோசனைகளாக சொல்லுகிறார். Our Lord Jesus Christ instructs the churches how to overcome in these last days. இந்த கடைசி நாட்களின் உக்கரத்துவத்தை எப்படி ஜெயிக்கலாம் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபைகளுக்கு வழிமுறைகளாக வகுத்து கொடுக்கிறார். The overcomers in these churches will set war against Antichrist and his forces. திருச்சபைகளிலே ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறவர்கள் அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசிக்கு எதிராக யுத்தம் பண்ணி ஜெயிப்பார்கள். We should prepare for these last days. ஆகவே இந்த கடைசி நாட்களுக்கு என்றே நாம் ஆயத்தப்பட வேண்டும். Here our Lord Jesus Christ writes to the church of Pergamos. இந்த இடத்தில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பெர்கமு திருச்சபைக்கு எழுதுகிறார். Our Lord Jesus Christ in this letter reveals himself as a warrior with a two-edged sharp sword. இந்த இடத்தில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடைய ஒரு யுத்த வீரரான பராக்கிரமசாலியை போல் தம்மை அடையாளப்படுத்துகிறார். The Satan's seat was in the city Pergamos. பெர்கமு பட்டணத்தில் சாத்தானுடைய சிங்காசனம் இருந்தது. The saint Antipas was martyred in that city. இந்த பெர்கமு பட்டணத்தில் உண்மையுள்ள சாட்சியாய் வாழ்ந்த அந்திப்பா என்னும் பரிசுத்தவான் இரத்த சாட்சியாக மரித்தார். In these last days, in the headquarters of Antichrist and false prophet, many God's saints will be martyred. கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியின் தலைநகரத்தில் அநேக உண்மையுள்ள சாட்சிகளான பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். In these last days, a city called Babylon will come up. இந்த கடைசி நாட்களில் பாபிலோன் என்னும் ஒரு நகரம் தலையெடுக்கும். It will shed the blood of the saints. அது பரிசுத்தவான்களுடைய இரத்தத்தை சிந்தி அதனால் வெறிகொள்ளும். The God saints living in the headquarters of Antichrist and false prophet will face the martyrdom. அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியின் தலைநகரத்தில் வாழும் பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பதை எதிர்கொள்வார்கள். They will be faithful to our Lord Jesus Christ unto death. மரண பரியந்தமும் அங்கு வாழும் பரிசுத்தவான்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் இருப்பர். They will bear witness to our King Jesus Christ. அந்த பரிசுத்தவான்கள் நம்முடைய மகாராஜா இயேசுவுக்கு உண்மையுள்ள சாட்சிகளாய் இருப்பார்கள். To shake this
Satan will use false doctrines and sexual immorality. இந்த உண்மையுள்ள சாட்சிகளை அசைத்து விட வேண்டும் என்ற வெறித்தனமான ஒரு வேட்கையில் சாத்தான் பொய்யான தவறான உபதேசங்களையும் பாலுணர்வுக்கெடுத்த வேசித்தனங்களையும் கையாள்வான். We should aware of this. இவைகளை குறித்து நாம் மிகவும் ஜாக்கிரதையோடு விழிப்பாய் இருக்க வேண்டும். We have to overcome these snares. இந்த கண்ணிகளை எல்லாம் நாம் மேற்கொண்டு தப்பி ஜெயிக்க வேண்டும். Please see book of Revelation 2nd chapter 13th verse. தயவு செய்து வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். I know your works, where you dwell, where Satan's throne is, and you hold fast to my name, and did not deny my faith, even in the days in which Antipas was my faithful martyr, who was killed among you, where Satan dwells. உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். The Pergamum church was hold fast on the name of the Lord in the days of Antipas. அந்திப்பா என்பவர் இரத்த சாட்சியாக கொல்லப்பட்ட நாட்களில் பெர்கமு திருச்சபையார் ஆண்டவருடைய நாமத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருந்தார்கள். They bore witness to our Lord Jesus Christ powerfully. அவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு வல்லமையுள்ள சாட்சிகளாய் திகழ்ந்தார்கள். But they were shaken by the false doctrines and sexual immorality. ஆனாலும் கள்ள போதகங்களாலும் வேசித்தன துர்க்கிரியைகளினாலும் அவர்கள் அசைக்கப்பட்டு போனார்கள். They were shaken by the doctrines of Nicolaitans. நிக்கோலாய் மதஸ்தரின் போதனைகள் அவர்களை ஆட்டம் காண செய்துவிட்டன. Here our Lord Jesus Christ rebukes the Pergamum church. இங்கே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பெர்கமு திருச்சபையை கடிந்து கொள்ளுகிறார். See the 16th verse. 16வது வசனத்தை பாருங்கள். Repent, or else I will come to you quickly. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து. Our Lord Jesus Christ rebukes the Pergamum church to repent from the false doctrine of Balaam and the sexual immorality. பீலேயாம் மூலம் கற்றுக்கொண்ட கள்ள போதகத்தில் இருந்தும் வேசித்தன பாவத்தில் இருந்தும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் பெர்கமு திருச்சபையை கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். Not only that, our Lord Jesus Christ will prune the church. அது மாத்திரமல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் திருச்சபையை துடைப்பத்தினால் பெருக்கி சுத்தம் பண்ணுவார். See the 16th verse. 16வது வசனத்தை பாருங்கள். Repent, or else I will come to you quickly and will fight against them with the sword of my mouth. நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். In these last days, our Lord Jesus Christ will fight against the offenders with his two-edged sharp sword. இந்த கடைசி நாட்களில் திருச்சபைக்குள் இடரல் உண்டாக்குகிறவர்களாய் இருக்கிற எல்லாரோடும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தால் யுத்தம் பண்ணுவார். The offenders will be struck. இடரல் உண்டு பண்ணுகிறவர்கள் அடிபட்டு விழுவார்கள். The church will be cleansed. திருச்சபை சுத்திகரிக்கப்படும். In these last days, we should cleanse ourselves. இந்த கடைசி நாட்களில் நம்மை நாம் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். We should remove all the filthiness of the sexual immorality in our church. நம்முடைய திருச்சபைக்குள் மறைந்து பதுங்கியிருக்கும் வேசித்தன பணயத்தின் எல்லா அசுத்தங்களையும் நாம் வேரோடு பிடுங்கி எரிந்து விட வேண்டும். All the immorality should be removed from our life. பாலுணர்வுக்கு அடுத்த முறைகேடான வேசித்தன பழக்க வழக்கங்கள் அனைத்தும் நம்முடைய சபைகளை விட்டு வேரோடு
பிடுங்கி எறியப்பட்டாக வேண்டும். All the foundations other than our Lord Jesus Christ should be removed from our lives. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை தவிர்த்து காணப்படக்கூடிய அஸ்திபாரங்கள் அனைத்தும் நம்முடைய வாழ்வை விட்டு வேரோடு பிடுங்கி எரியுண்டு போக வேண்டும். All the stumbling blocks should be removed from our lives. இடறுதலுக்கேதுவான கல்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்றப்பட்டாக வேண்டும். Otherwise, our Lord Jesus Christ will fight. He will judge the church. அப்படி இல்லாவிட்டால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் திருச்சபைக்கு எதிராக யுத்தம் பண்ணி நியாயம் தீர்ப்பார். We have to overcome this period. இந்த காலகட்டத்தில் நாம் ஜெயங்கொண்டே ஆக வேண்டும். The overcomers will enter into war against Antichrist and false prophet in these 3.5 years. இந்த 3.5 வருஷ அந்திகிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியின் ஆட்சி காலத்தில் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் மாத்திரமே யுத்தம் பண்ணும் வீரர்களாய் களமாடுவார்கள். We should prepare for these last days. ஆகவே இந்த கடைசி நாட்களுக்கு ஏதுவாக நாம் ஆயத்தப்பட வேண்டும். We should cleanse ourselves from the false doctrines and the sexual immorality. பொய்யான கள்ள போதகங்கள் வேசித்தன பாவ பழக்கங்களில் முழுவதுமாக நீங்க நாம் நம்மை சுத்திகரித்து சுத்தமாக வேண்டும். We should firmly hold fast with our Lord's name. நாம் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை மிகவும் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். We should bear good witness to our King Jesus Christ. நம்முடைய மகாராஜா இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் நல்ல சாட்சி அறிக்கை செய்ய வேண்டும். We should hold fast the faith on our Lord Jesus Christ. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரிடத்தில் இருக்கும் விசுவாசத்தை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். We should be faithful in these last days. இந்த கடைசி நாட்களில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். We will overcome in these last days. அப்படியானால் இந்த கடைசி நாட்களில் நிச்சயமாகவே நாம் ஜெயம் கொண்டு மேற்கொள்வோம். The overcomers will go through the 3.5 years rule of Antichrist. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தின் ஊடாக பயணிப்பார்கள். In these 3.5 years we will have war against Antichrist and his forces. இந்த 3.5 வருஷமும் அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசி ஆதிக்க சேனைகளுக்கு எதிராக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருப்போம். For this war God will give his new name. இந்த யுத்தத்துக்காகவே தேவன் நமக்கு தம்முடைய புதிய நாமத்தை தரிப்பிப்பார். Please see book of Revelation 2nd chapter 17th verse. தயவு செய்து வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். He who has an ear let him hear what the Spirit says to the churches. To him who overcomes I will give some of the hidden manna to eat, and I will give him a white stone, and on the stone a new name written which no one knows except him who receives it. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறு ஒருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றது. In the 3.5 years rule of Antichrist and false prophet, we will be fed with the hidden manna. அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியின் 3.5 வருஷ ஆட்சி காலத்தின் போது நாம் மறைவான மன்னாவினால் போஷிக்கப்படுவோம். We will be empowered with the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் திருநாமத்தினால் அதிகாரப்படுத்தப்படுவோம். Our Lord Jesus Christ will give us a white stone on which his new name will be written. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய புதிய நாமம் எழுதப்பட்டிருக்கும் ஒரு வெண்மையான குறிக்கல்லை நமக்கு அவர் தருவார். Our Lord will give us his new name. தம்முடைய புதிய நாமத்தை நம் ஆண்டவர் நமக்கு தருவார். Using this new name we will easily overcome Antichrist and his forces. இந்த புதிய நாமத்தை பயன்படுத்தி அந்தி கிறிஸ்துவையும் அவருடைய பொல்லாத சேனைகளையும் மிக எளிதாய் நாம் ஜெயித்து வெற்றி சிறப்போம். Using the new name of our Lord Jesus Christ, we will win the battle against Antichrist and his forces. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் புதிய நாமத்தை பிரயோகித்து இந்த கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்துவையும் அவருடைய பொல்லாத சேனைகளையும் எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிப்போம்.
In the 3.5 years rule of Antichrist, we will be fed with the hidden manna. அந்தி கிறிஸ்துவின் 3.5 வருஷ அகோர ஆட்சி காலத்தின் போது மறைவான மன்னாவினால் நாம் போஷிக்கப்படுவோம். We will be empowered with the new name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் புதிய நாமத்தினால் நாம் வல்லமையாக அதிகாரப்படுத்தப்படுவோம். We will receive these gifts. இந்த நன்மையான பாக்கியங்களை பெற்றுக்கொள்வோர் யார்? The saints who are living in the headquarters of Antichrist and false prophet, where the Satan have his seat. சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கும் அந்தி கிறிஸ்து கள்ளத்தீர்க்கதரிசியினுடைய ஆட்சியின் தலைநகரத்தில் தேவனுடைய பரிசுத்தவான்களாய் வாழ்ந்து கொண்டிருப்போருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். The saints who are dwelling in the city where the Satan's throne is. சாத்தானின் சிங்காசனம் இருக்கும் இடத்தில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய பரிசுத்தவான்கள் இந்த பாக்கியம் பெறுவார்கள். Many saints in that city will die as martyrs. அந்த பட்டணத்தில் வாழும் அநேக பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். They should hold fast the name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தை அவர்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். They should overcome the false doctrine of Balaam. பீலேயாமின் பொய்யான கள்ள போதகத்தை அவர்கள் மேற்கொண்டு ஜெயிக்க வேண்டும். They should overcome the snare of sexual immorality. வேசித்தனம் என்கிற ஒரு மிகப்பெரிய பாவ கண்ணிக்கு அவர்கள் தப்பி ஜெயிக்க வேண்டும். They should escape from the false doctrine of the Nicolaitans. நிக்கோலாய் மதஸ்தரின் பொய்யான போதனைக்கு அவர்கள் தப்பிக்கொள்ள வேண்டும். When they do these things, they will overcome. இவைகளில் கவனமாய் அவர்கள் இருக்கும் பட்சத்தில் ஜெயம் கொண்டு சிறப்பார்கள். They will be given the new name of our Lord Jesus Christ. அவர்களுக்கு தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரின் புதிய நாமம் கொடுக்கப்படும். Using this new name, they will overcome the Antichrist and his forces. இந்த புதிய நாமத்தை பயன்படுத்தி தான் அந்தி கிறிஸ்துவையும் அவனுடைய பொல்லாத சேனைகளையும் இவர்கள் ஜெயிப்பார்கள். The overcomers will be rewarded with that white stone. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் தான் அந்த வெண்மையான குறிக்கல்லை பலனாக பெற்றுக்கொள்வார்கள். We should not consider our lives as precious. நம்முடைய உயிரை நாம் பெரிதாக விலையேற பெற்ற பாக்கியமாய் கருதவே கூடாது. We should bear witness to our King Jesus Christ. உயிரையே பணைய வைக்க நேர்ந்தாலும் சரி ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். We should not be shaken by the false doctrines of these last days. இந்த கடைசி நாட்களின் தலைவிரித்தாடும் பொய்யான வஞ்சக கள்ள போதனைகளில் அலைசடிப்பட்டு விடக்கூடாது. We should keep our souls and body pure. நம்முடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் தூய்மையாக காத்துக்கொள்ள வேண்டும். We should run away from the sexual immorality. எல்லா விதமான வேசித்தன பாலியல் முறைகேடான பாவங்களுக்கு நாம் விலகி ஓட வேண்டும். For this we should be empowered with the Holy Spirit anointment. இதற்காகவே இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நாம் அதிகாரப்படுத்தப்பட்டிருக்க We வேண்டும். should be empowered with the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை பார்க்கிற, சொப்பனங்களை காண்கிற வல்லமையான வரங்களால் நாம் பலப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். We should be built on the foundation of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தின் மேல் உறுதியாய் நாம் கட்டப்பட வேண்டும். We should build with gold, silver and precious stones. பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கற்களை கொண்டு நம்முடைய வாழ்வை சிறப்பாக கட்டி எழுப்ப வேண்டும். We conclude this session with a prayer. இந்த நாளின் நிகழ்ச்சியை ஜெபத்தோடு நாம் நிறைவு செய்வோம். Heavenly Father, we thank you for our Lord's coming. பரலோக பிதாவே, எங்கள் ஆண்டவரின் வருகைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. Send our King Jesus Christ quickly. எங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவரை சீக்கிரமாக அனுப்புவீராக. Empower us with the gifts of prophesying, seeing visions and dreaming dreams. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற, தரிசனங்களை பார்க்கிற, சொப்பனங்களை காண்கிற வல்லமையான வரங்களால் எங்களை அதிகாரப்படுத்துவீராக. Empower us to bear good witness to our King Jesus Christ. எங்கள் மகாராஜா இயேசு கிறிஸ்துவானவருக்கு நற்சாட்சிகளாய் விளங்குவதற்கு ஏதுவாய் எங்களை அதிகாரப்படுத்தும். Maranatha. மாரநாதா.
Lord Jesus Christ, come quickly. கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமாய் வாரும். We pray in the mighty, powerful, awesome name of Jesus Christ. மகா பயங்கர வல்லமை நிறைந்த மகத்துவமான இயேசு கிறிஸ்துவின் உன்னத திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். Beloved, we thank you for watching this program. பிரியமானவர்களே, இந்நாளின் நிகழ்ச்சியை பார்த்தமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென்.